கூட்டுறவுத்துறை சார்பில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா திருவள்ளூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் மு. பிரதாப் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சா. மு. நாசர் கலந்து கொண்டு 2124 பயனாளிகளுக்கு 23.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடனுதவிகள், விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், டிராகன்கள், சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயம், பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் சா. மு. நாசர், கூட்டுறவு இயக்கம் இந்திய துணைக்கண்டத்தில் 1904ஆம் ஆண்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூர் கிராமத்தில் விவசாய சேவை கூட்டுறவு சங்கம் என்ற பெயரில் முதன்முதலாக துவக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1911ஆம் ஆண்டில் நகர மக்களின் மேம்பாக்கிற்காக திருவள்ளூரில் நகர கூட்டுறவு வங்கி துவக்கப்பட்டது. 20,430 பயனாளிகளுக்கு 100.09 கோடி மதிப்பீட்டில் நகைக்கடன்களை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தள்ளுபடி செய்தார். மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி. திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு கடன் நிறுவனங்களில் மகளிரின் துயர் துடக்கும் வகையில் ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட்டு 1289 மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 13,073 பயனாளிகளுக்கு ரூபாய் 30.91 கோடி அளவிற்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை இந்தியாவில் சிறந்து விளங்கும் ஒரே மாநிலமாக திகழ காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் முதலமைச்சர் மு. ஸ்டாலினும் தான் என்றார். அதனால்தான் விவசாயிகளின் வாழ்க்கையில் அக்கறை கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 30.12 கோடி மதிப்பீட்டில் 195 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். மேலும் விவசாயிகள் குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்திட திருவள்ளூர் மாவட்டத்தில் 12 தாலுகா அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மைய திட்டம் மற்றும் 14 ஒன்றிய அளவிலான வேளாண் இயந்திரங்கள் வாடகை மைய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார். கூட்டுறவுத்துறைக்கு உயிரூட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் 5வது முறையாக முதல்வராக பதவியேற்றதும் முதல் கையெழுத்து கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருந்த 7,000 கோடி கடன்களை தள்ளுபடி செய்தார். அதேபோல முதலமைச்சர் மு. ஸ்டாலினும் பதவியேற்றதும் 12,000 கோடி நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தார். 6,000 கோடி மதிப்பீட்டில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் கடன்களை தள்ளுபடி செய்தார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத கூட்டுறவு கடன் தள்ளுபடிகளை செய்த முதல்வர்கள் கலைஞரும் மு. ஸ்டாலினும் ஆகிய இருவர் மட்டுமே என்றார். இந்த விழாவில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராஜேந்திரன், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். சந்திரன், கூட்டுறவுச் சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தா. ஜெயஸ்ரீ, திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் பா. உதயமலர் பாண்டியன் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உயிரினும் மேலான நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அதை உள்ளபூர்வமாக செய்ய வேண்டும். நம் விவசாய பெருங்குடி மக்கள், உழைக்கின்ற மக்கள், மகளிரெல்லாம் பயன்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இது போன்ற நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறைக்கு வழங்கி அகில இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கூட்டுறவு சிறந்தோங்கு இருக்கின்ற அளவிற்கு இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நல்ல முறையில் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்ம மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. இந்த கூட்டுறவு துறையை பார்த்தீங்கன்னா சங்கங்களை முதல் இயக்கத்தை உருவாக்குறது முதல்ல பிரிட்டிஷ்ல ஆரம்பிக்கிறாங்க. 1844 ரோசல் பயனியர் என்றவர் ஆரம்பிக்கிறது. இதை 1904 தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஆளுநராக இருந்தவர் அப்போ பிரபு காசல் பிரபு என்றவர் அறிமுகப்படுத்துறாரு. முதல்ல இந்த கூட்டுறவு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ ஆரம்பிச்சப்பவே இந்தியாவில் நம்மளே தமிழை எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக புத்திசாலியாக இருந்திருக்கான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அப்பவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அகில இந்தியாவிலேயே உலகம் ஃபுல்லாக இதை அறிமுகப்படுத்தினாலும் 1844 1904 தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்திலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நம்ம மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம். அப்போ அந்த மாவட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். நமக்கு மிகப்பெரிய பேர் நம்ம தான் ஆரம்பிச்சோம். அதை நம்ம மறந்துட்டு சொல்லலாம், இந்தியாவிலே நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்தோம் இந்த கூட்டுறவு இயக்கத்தை. அந்த அளவுக்கு கூட்டுறவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. கூட்டுறவே நாட்டுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தினம் இந்த கூட்டுறவு நம்முடைய 1904 ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் மாண்புமிகு நம்முடைய தமிழக
மறைந்தும் மறையாமல் மறைந்த கலைஞர் அவர்கள். அவர் தலைமைச் செயலகத்தில் பதவி இருக்கிற அந்த நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றாரு. அந்த நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்றுடன் முதல் கையெழுத்தில் எதில் போட்டாருனாக்கா, கூட்டுறவுத்துறையில 7000 கோடியை கண்பற்ற விவசாயிகளுக்கு முதல் கையெழுத்தை போட்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். முதல் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் டிவி, வீட்டுக்கு வீடு வண்ண தொலைக்காட்சி எல்லாரையும் கொடுத்தார். ஆக அந்த அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர் தன்னுடைய தேர்தல் கால அறிக்கை நடைமுறைப்படுத்தினார். இப்போ நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு செய்ய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கடன் தள்ளுபடி சாதனையில இந்தியாவோட எந்த மாநில முதல்வரும் செய்யாத அளவுக்கு நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் கூட ஏழை எளிய மக்கள்லாம் பயன்பெற வேண்டும், வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா 16 கோடியே 43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 12,110 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன் பயிர்கள் தள்ளுபடி செய்து நம்ம திராவிட மாடல் அரசு முதல் தளபதி வந்து தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13,12,000 பணிகளுக்கு சுமார் 6,000 கோடி மதிப்பிலான நகைக்கடன் தள்ளுபடி. அதுபடி 5 சவரன் நகை வச்சுக்கலாம். நம்ம தேர்தல் கால வாக்குறுதியில் சொல்லுது, யார் 5 சவரன் கடன் வச்சிருக்காங்களோ, கூட்டுறவு கடன் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் ரத்து செய்யப்படும் சொன்னார். அதன் அடிப்படையில் ஆட்சியில் அமர்ந்த உடனே முதல்ல கையெழுத்து போட்டதுன்னா 13,12,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6,000 கோடி கூட்டுறவு கடன் வாங்குவது ரத்து செய்த பெருமை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.